மீண்டுமாக நாம் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கர்த்தரை எங்களை தாழ்த்துக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்கள் திருச்சபையை நேசித்து எங்களை போதித்து போஷித்து வழி இதுவே என்று காண்பித்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய உணர்வுக்காக உமக்கு நன்றி. தேவனே, நீர் வருகிற வரைக்கும் சபையானது கற்பிலும் நடத்தையிலும் உமக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் வரும்பொழுது கற்புள்ள கன்னிகை எம்மை சந்திக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சீஷர்கள் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அதற்கு கீழே அதற்கான பதில்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். மத்தேயு 24 நீங்கள் வாசிக்கும் பொழுது அது ஒரு வரிசை கிரமமாக, ஒழுங்கு கிரமமாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது நாம் ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை விசுவாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, முதலாவதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு உபத்திரவ காலம் 7 வருஷம் வரும். அதற்கு பிறகு 7 வருஷத்துக்கு பிறகு இயேசு பகிரங்கமாக வருவார். அதற்கு பிறகு அர்மேகதான் யுத்தம் நடக்கும். அதற்கு பிறகு இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி வரும். இதுதான் நாம் விசுவாசிக்கிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இதை நீங்கள் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் அப்படியே பார்க்க முடியும். அப்படியே இந்த ஒழுங்கு கிரமத்தை மத்திய 24 பார்க்க முடியும். உதாரணமாக, இந்த கேள்வி கேட்ட உடனே உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் ஆரம்பிக்கிறது அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் ஒரு யுகம். அந்த நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தில் உலகம் அழிந்து மீண்டுமாக இதே பூமியில் உலகம் மீண்டும் விஸ்தாரமாச்சு. திருப்பி அங்கேருந்து 2000 வருஷம் இயேசு கிறிஸ்து வரைக்கும். அதற்கு பிறகு பூமியானது கிபுவாக பிரிக்கப்பட்டு கிபி பிரிக்கப்பட்டு இப்போ 2000 வருஷம். திருப்பி இயேசு கிறிஸ்து வரும்போது பூமியானது அர்மேகதான் யுத்தத்தில் அக்கினிக்கு இரையாய்ப்பட்டு இதே பூமியில் 1000 வருஷ அரசாட்சி தொடங்கும். அதற்கு பிறகு சாத்தான் கொஞ்ச காலம் கட்டவிழ்க்கப்பட்டு மீண்டும் ஒரு யுத்தம் வரும். அதன் முடிவில் நியாய தீர்ப்பு வரும். இதுதான் பைபிள் சொல்லுது. அப்போ இந்த உலகத்தின் முடிவுனா என்னென்னா, ஒவ்வொரு 2000 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார், பூமியிலே கொண்டு வருகிறார். நோவா காலத்தில் கொண்டு வந்தார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வந்தது. இப்போது 2000 வருஷம் ஆயிடுச்சு, மீண்டும் இயேசு வரப்போகிறார். அப்போ பூமியானது ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். அதற்கு பிறகு இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி. அதைத்தான் அங்கே சீஷர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? பூமியின் முடிவு வேறு. பூமியின் முடிவு நான் சொன்னது எங்கன்னா, நியாய தீர்ப்புக்கு பிறகு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகு பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிற்று, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று. 21:1 வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ சொல்கிறது உலகத்தின் முடிவு, பூமியின் முடிவு அல்ல. அப்போது இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளத்தை தான் சீஷர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிப்பதற்கு முன்பதாக நடைபெறுகிற அடையாளங்கள் எல்லாம் 4வது வசனத்திலிருந்து மத்திய 24 4ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் இருக்கும். 8வது வசனத்தில் வசனம் தெளிவாக சொல்லும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அடுத்த வசனம் சொல்லும், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். உபத்திரவங்கள் ஆரம்பிக்கும். அதுதான் அங்கே சொல்லுது. வேதனைகள் ஆரம்பிக்கும், உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அதற்கு பிறகு அடையாளங்கள் வரும், ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. 15வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்போ அது அந்தி கிறிஸ்து முதல் 3.5 வருஷம் முடியும் போது எருசலேம் தேவாலயத்தில் நிற்கிறத பற்றி சொல்லப்படுறது. அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த 3 வருஷத்தில் நடக்கிறதெல்லாம் 16வது வசனத்துலேருந்து இருக்கும்.
சரியாக நீங்கள் வாசிக்கும் போது 30-31 வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, இதோ இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னு சொல்லி மனுஷகுமாரன் வருகிறத பற்றி அங்கே இருக்கும், பகிரங்க வருகையை பற்றி அங்கே இருக்கும். வரிசை கிரமமாக இருக்கும். முதல் உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளங்கள், அப்புறம் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது, முதல் 3 வருஷத்தில் நடக்கிறது, அடுத்த 3 வருஷத்தில் நடக்கிறது, இயேசுவின் பகிரங்க வருகை. ரொம்ப கரெக்டாக இருக்கும் மத்திய 24 நீங்கள் வாசிச்சிங்கன்னா. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த உபத்திரவ காலத்தில் தொடங்குவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று வாசிக்கிறோம். வேதம் அப்படி தான் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு இது 1 தெசலோனிக்கர் 4:16-17 இருக்குது. ஸோ நாம் அதுக்கு தான் காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கான அடையாளங்கள் தான் அந்த 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் இருக்குது. 7 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒன்றன் பின் ஒன்றாக அங்கே இருக்குது. அதில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். 2வது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 3வது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், 4வது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், 5வது பஞ்சங்கள், 6வது கொள்ளை நோய்கள், 7வது பூமி அதிர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கும். இதில் இந்த அடையாளங்களில் 1 யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இதை பற்றி தான் நேற்று நம்ம பார்த்தோம். எந்த யுத்தம், கடைசி காலத்தில் நடக்க வேண்டியது, எப்படி நடக்கும், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதனுடைய முடிவு என்ன, எப்படி வரப்போகுது. நேற்று உங்களுக்கு சொன்னேன் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று ஈரான் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, சைபர் அட்டாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யுத்தம் மும்முரமாக மாறிவிட்டது. இன்றைக்கி எசேக்கியேல் 38:2 இது ஒரு அப்டேட் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எசேக்கியேல் 38:2 ரஷ்யா வரும்னு பைபிள் சொல்லும். வட தேசத்திலிருந்து ரஷ்யா புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லும். 39:2 வாசிங்க. 39:2 உன்னை 6 தொடர்களால் இழுத்து வடக்கு பக்கம் நார்த் வடபுறங்களிலிருந்து எழும்பவும் அப்படின்னு இருக்கு. யார் எழும்பி வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 38:2 பாருங்கள். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கும். வடபுறத்திலிருந்து ரோஷுங்கிற நாடு எழும்பி வரும் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்குது. என்ன ஆச்சரியன்னா, இஸ்ரேல் மேலே ஒரு புள்ளி வச்சு நேராக கோடு போட்டிங்கன்னா அது நேராக போய் ரஷ்யாவில் தான் நிற்கும் மேலே. அதோடைய தலைமையான அதிபதி மேசேக் தூபால். இந்த 2 நாடு எங்கே, 2 சிட்டி எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் இருக்கும். மாஸ்கோ, டுபால்ஸ்க், இது 2 ரஷ்யாவில் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரஷ்யா வர்றதுக்கு ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ராஃபஸி அது. வட பக்கத்துலேருந்து வருவாங்க. சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ், மேசேக், தூபால் 2மே இருக்கும் அந்த இடத்துல. அதை விட பெரிய ஆச்சரியம், அவங்களோடு கூட யார் இருப்பான்னு 5வது வசனத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவர்களோடு கூட பெர்ஷியரும்னு இருக்கும் 5வது வசனத்தில், இல்லையா? பெர்ஷியாங்க இருக்கும். பெர்ஷியாங்கிற வேர்டு யாரை குறிக்குதுன்னா ஈரானை குறிக்குது. 1984 வரைக்கும் ஈரான் அமெரிக்க சப்போர்ட்டர். ஈரான்னாலே அமெரிக்கா தான். இன்றைக்கி எப்படி இஸ்ரேல் இருக்குதோ அந்த மாதிரி ஈரான் அவங்களுக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது ரஷ்யாவோட ஈரான் இருக்குன்னு. இன்றைக்கி ஈரான் தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி ரஷ்யா உள்ளே இறங்கிடுச்சு. இப்போது நான் சொல்கிறது மத்தியானத்துக்கு மேலே நான் நியூஸ் பார்த்தபோது ரஷ்யா புதின் நேரடியாக சொல்லியிருக்கிறாரு, இந்த விஷயத்தில் நாங்கள் ஈரானுக்காக தான் நிற்போம், ஈரானுக்கு தான் எங்களுடைய முழு ஆதரவுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்னு சொல்லி கேட்க தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போது இந்த யுத்தங்களின் செய்திகள் நேற்று நம்ம பார்த்தோமே, அதோடைய அப்டேஷன் இன்றைக்கி ஒரு நாளைக்குள்ளே இவ்வளோ மாற்றம் நடந்திருக்குது. வெகு சீக்கிரத்தில் இந்த 38, 39 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகள் நடக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் மற்ற 24 சொன்னார் இல்லையா, அதுக்கு கீழே சில அடையாளங்களில் ஒன்று நடந்ததை நாம் இப்பொழுது கொஞ்சம் நேரம் பார்க்க போகிறோம். ஏன்னா அது நடந்தபோது இங்கே நாங்கள் இங்கே வந்தோமான்னு சொன்னோம், இங்கே வரும்போது அதை சொன்னோமான்னு தெரியல, அது நடந்துச்சு. ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இன்னொரு அடையாளமும் அங்கே இருக்கிறது. அதை தாண்டி இன்னொன்றும் நடக்க போகிறது. 3ஐயும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஜோம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். என்ன நடந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் கொள்ளை நோய்கள்னு ஒன்று சொல்கிறாரு பார்த்தீங்களா, மற்ற 24. இந்த கொள்ளை நோய் என்பது தான் இப்பொழுது சமீபத்தில் நமக்கு நடந்து போனதான கொரோனாவை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படிங்க நீங்கள் கொரோனா அப்படின்றீங்கன்னா, நிறைய கொள்ளை நோயை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கு. பர்டிகுலராக கடைசி காலத்தில் இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த பிறகு நடக்க வேண்டிய ஒரு யுத்தம் இருக்குது, ஒரு கொள்ளை நோய் இருக்குது. அதை பற்றி நீங்கள் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இதில் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6:4. இதில் ஒரு சிவப்பான ஒரு குதிரை புறப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஒருவேளை இங்கே நிறைய பேர் எழுதுறீங்க, நிறைய பேர் நோட்டோட உட்காந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். குதிரை என்பது எதை குறிக்கிறது? பைபிளை பொறுத்த வரைக்கும் குதிரை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:5 வாசிங்க. அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகளாம் என்றான். ஏன்னா அந்த 1 முதல் 4 வசனத்தில் சகரியா 6ல் 4 குதிரைகள் அங்கே இருக்கு. சிவப்பு, கருப்பு, வெள்ளை, புள்ளி புள்ளியான குதிரை 4 இருக்கு. அதே காரியம்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிச்சிங்கன்னா அதே 6ஆம் அதிகாரத்தில் சிவப்பு, முதல்ல வெள்ளை, சிவப்பு, கருப்பு, அதற்கு பிறகு மங்கிர நிறம் உள்ள குதிரை 4 இருக்கு. இந்த குதிரைகள்னா என்ன அப்படின்னா ஆவிகள் அப்படின்னு 6:5 சகரியா சொல்லுது. அதாவது கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் பூமியில் தம்முடைய பணிவிடைகளுடைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, தூதர்கள், அவர்களை வச்சு செய்வார். ஒரு புரோட்டோகால், இது நீ போய் செய்யினா அது செய்யும். சங்கார தூதன் இறங்கி வந்தான், பைபிளை வாசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தூதனை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அது போய் அந்த வேலையை செய்யும். அப்போது இந்த குதிரைகள் என்பது கர்த்தர் அனுப்புகிற ஆவிகளாக இருக்கிறது. இப்போ நம்ம அந்த வசனத்தை விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு சிவப்பு குதிரை ஒன்று வரும், அதன் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படி எடுத்து போடுறதுக்கு என்ன ஆண்டவர் அவன்கிட்ட கொடுக்குறாருன்னா ஒரு பட்டயத்தை கொடுக்குறாருன்னு பைபிள் சொல்லுது. பட்டயம் என்றால் எதை குறிக்கிறது? தூதன் கையில் ஆண்டவர் பட்டயத்தை கொடுக்குறார். பைபிளில் 3 பேர் கையில் தான் பட்டயம் உண்டு எப்போவுமே. ஒன்று தேவனிடத்தில் இருக்கும், இன்னொன்று மனுஷங்கிட்ட இருக்கும், இன்னொன்று தூதன் கையில் இருக்கும். தேவன்கிட்ட பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் அர்த்தம் என்ன? தேவன் கையில் பட்டயம் இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:17. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும். அப்போ கர்த்தருடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? ஆவியின் பட்டயம் என்பது எதை குறிக்குது? தேவ வசனம். வெளிப்படுத்தல் 19ல் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டது அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் வாயிலிருந்து நியாய தீர்ப்பு வார்த்தை புறப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ பிலடெல்பியா சபையை பார்த்து சொல்லும்போது இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பக்கமும் அறுக்கக்கூடியதான வசனம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கர்த்தருடைய பட்டயம் என்பது வசனத்தை குறிக்கிறது. மனுஷன் பட்டயம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனுஷன் கையில் பட்டயம் என்றால் அது யுத்தத்தை குறிக்கும், சண்டை. ஒருத்தர் கத்தியோட வரனா என்ன அர்த்தம்? சண்டைக்கு வரான்னு அர்த்தம். கோலியாத் வராரு, வரும்போது பட்டயத்தை கொண்டு வருகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ல் பட்டயத்தை கொண்டு வருகிறார். சவுல் கையில் ஒரு பட்டயம் இருக்கிறது, ஆனால் அந்த பட்டயம் தாவீதுக்கு பழக்கம் இல்லாதபடியினாலே. ஆனால் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அப்புறம் தாவீது ஓடி சென்று அந்த கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான் அப்படின்னு இருக்கு. ஸோ மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? யுத்தம், சண்டை. சரி, இப்போ தூதன் கையில் உள்ள பட்டயம் என்றால் எதை குறிக்கிறது? அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அதான் நம்ம மெசேஜுக்கு வேணும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 21:12 வாசிங்கள். 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞனை பட்டயம் உன்னை பின்தொடர 3 மாத சங்காரமோ, நல்லா கவனிங்க, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ அப்படின்னு இருக்கு. தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? கொள்ளை நோய். எப்படிங்க இங்கே கர்த்தருடைய பட்டயம் தூதன் இருக்க, தூதன் கையில் பட்டயம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 16வது வசனத்தை வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து, இப்போ தூதன்னா கையில் என்ன பண்ணியிருக்கிறான்? பட்டயத்தை பிடிச்சிருக்கிறான். 14வது வசனம் வாசிங்க. அப்போ தூதன் பட்டயத்தை நீட்டினா என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். இப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. அதே காரியம் தான் இங்கே இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ எருசலேமுக்கு நேராக நீட்டுறதுக்கு இல்லை,
பூமி முழுக்க நீற்றத்துக்கு. அந்த வசனம் சொல்லுது 6:4, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. அப்போ பெரிய பட்டயம் என்ன அர்த்தம்? கொள்ளை நோய், பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது, அந்த கொள்ளை நோய் எப்படி ஜனங்களை கொல்லும்? அதுக்கு முந்தின லைனில் என்ன இருக்கு பாருங்க, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க, எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் இந்த ஒரு ஸ்லோகனை மறந்துருக்க மாட்டீங்க, நம்ம எல்லாருடைய ஆழ் மனதில் பதிஞ்சிருச்சு. என்னன்னா, தனித்திரு விழித்திரு விலகிரு. எதுக்காக தனித்திருக்க சொன்னாங்க? குவாரண்டைன் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம்ல, தனித்திரு அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த கொரோனாவுடைய பரவுதல் எப்படி பரவுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊகான் மாநிலத்தில் சைனாவில் ஆரம்பிச்சிச்சு. ஏறக்குறைய பூமி முழுக்க 2 தீவை தவிர ஆல்மோஸ்ட் 185 நாடுகளுக்கு பரவுச்சு. 185 நாட்டிலையும் மரணம் வந்துச்சு. அது பரவுறதுக்கு ஒரே ஒரு வழி, மனுஷன் மூலமாய் மட்டும், ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு. தண்ணியின் வழியாகவோ காற்றின் வழியாகவோ எப்படியும் அது பரவலை. சிலதுலாம் தண்ணி வழியாக பரவும், சிலது காற்று வழியாக பரவும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலது தும்முனாலே வைரல் ஃபீவர்லாம் சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா ஒருத்தர் மூலியமாக ஒருத்தருக்கு என்ன செஞ்சிடும்? பரவிடும். ஆனால் மரணத்தை கொண்டு வராது. சிலது இருக்குது மரணத்தை கொண்டு வரும், பரவாது. இப்போ கேன்சர் இருக்குது, மரணத்தை கொண்டு வரும், ஆனால் என்ன செய்யாது? யாருக்கும் அது தொத்தாது, பரவாது. ஆனால் ஒரு கொள்ளை நோய் பரவும், பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அதுவும் ஒரு நாட்டில் உள்ளவர்கள் அல்ல. இப்போ நம்ம 1 நாளாகமத்தில் பார்த்தது எருசலேம் பட்டணத்தில் மட்டும். நியாயாதிபதிகளில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் பாளையத்தில் மட்டும். எகிப்தில் யாத்திராகமத்தில் வாசிச்சிங்கன்னா எகிப்தியருக்கு மட்டும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, பூமி முழுக்க, வேர்ல்டு வைட். இது எப்போ வரும்? இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த பிறகு வரும். தங்கள் சுய தேசத்துக்கு அவங்க வந்த பிறகு வரும்னு பைபிள் சொல்லுது. அப்போ கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அடையாளங்களில் ஒன்று, ஏன்னா சீஷர்கள் என்ன கேட்டாங்க? நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டபோது இயேசு சொன்ன ஒன்று கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய் எப்படி வரும்னு வெளிப்படுத்தல் 6:4 இருக்குது. பூமி முழுக்க வரும், ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு வரும், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அதுவும் எப்படி வரும்? மரணத்தை கொண்டு வரும். டோட்டலாக கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இந்த கொரோனா எங்கே போச்சோ அத்தனை நாட்டிலும் மரணம் உண்டு. மரணம் இல்லாத நாடே கிடையாது. அதான் சொன்னேன், 2 நாட்டுக்கு தான் அது போல, தீவுக்கு தான் போல, அங்கே மரணம் கிடையாது. ஏன்னா அங்கே ஏர்போர்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கடல் வழியாக தான் போக முடியும். அதுவும் எப்பயாவது தான் ஒரு கப்பல் வருமா அந்த 2 தீவுக்கும். மற்றபடி வேர்ல்டு வைட் 185 நாடுகளுக்கு மேலே மரணம் வந்துச்சு. ஒருத்தர் மூலமாக ஒருத்தருக்கு வந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் கொள்ளை நோய் வழியாக வந்துச்சு. இது நம் கண்களுக்கு முன்பாக. இப்போ அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த பைபிளில் நிறைய 3.5 வருஷம் கணக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம் வானத்தை அடைத்து போட்டான். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு 3.5 மாதம் ஓடி போனால் 42 மாதம் யுத்தம் பண்ணும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நிறைய 3.5 வருஷம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா கொரோனாவுடைய எமர்ஜென்சி பீரியட் எவ்வளோன்னு சொல்லி? கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம், யூஎன்னோடைய டைம் எவ்வளோ தெரியுமா? எக்ஸாக்டாக 3.5 வருஷம். 2019 டிசம்பர் மாதம் ஆரம்பித்து எமர்ஜென்சி ஆரம்பித்து 2023 மே மாதம் எமர்ஜென்சி விளக்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க இனி கொரோனா எமர்ஜென்சி கிடையாது அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க அனௌன்ஸ் பண்ணாங்க. கரெக்டாக 3.5 வருஷம், எக்ஸாக்டாக 3.5 இயர்ஸ். ஆண்டவர் சொன்னபடியே பைபிள் கணக்கோட மிக துல்லியமாய் ஒரு கொள்ளை நோய் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தின் அடையாளம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் வேர்ல்டு வைட் நடந்திருக்கு. அத்தனை நாட்டுக்கும் அத்தனை மக்களுக்கும். ஒரு எருசலேமுக்கு வந்தாலே அது கர்த்தருடைய திட்டம். ஒரு 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 பட்டணத்துக்கு வந்தாலே அது கர்த்தருடைய திட்டம். உலகம் முழுக்க வந்திருக்கு. பைபிள் இதை முன்குறிச்சிருக்கு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவும் பைபிளில் இருக்குது, நமக்கு தெரியும், ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நேற்று பார்த்த விஷயமா இருக்கட்டும், இப்போ நம்ம யுத்தத்தை பற்றி பார்த்ததாக இருக்கட்டும், இந்த கொள்ளை நோயாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, எது வேணா இருக்கட்டும். ஆனால் இவ்வளவும் பைபிளில் இருக்குது. இது இருக்குன்னு நமக்கு தெரியுமா? அதான் கேள்வி. இது இருக்குன்னு நமக்கு தெரியுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் வேதம் என்பது ஏதோ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு, அவ்வளோதான் இல்லையா? டெய்லி காலையில் கடமைக்கு படைக்கக்கூடியதான ஒரு புஸ்தகம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்றைக்கி பைபிள் அப்படி தான் இருக்கு. இன்றைக்கி உலகத்தான்
என்ன நடக்கும்னு தெரியாது, பயப்படுறான். ஏன்னா வசனம் சொல்லுது, லூக்கா 21:26 நினைக்கிறேன், அதில் பூமியில் நடக்கிற சம்பவங்களை கண்டு மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும்னு இருக்க. என்ன நடக்குன்னு தெரியாது, சோர்ந்து போகும். ஆனால் ஏன் தேவ ஜனங்களும் சோர்ந்து போகிறாங்க? இவர்கள் தேவன் தான் ஜீவன் உள்ளவராச்சே, இவங்க தேவன் தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு எல்லாத்தையும் மொத்தமாக 3000 வருஷத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் எழுதி கொடுத்து கடைசியில் எண்டுன்னு போட்டு கொடுத்துட்டாரு, முற்றிற்று, இதையோட எதையும் சேர்க்காத எதையும் குறைக்காத, உனக்கு தேவையானது எல்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு எழுதிட்டார். ஆனால் இன்னைக்கு தேவ ஜனங்கள் சபை பைபிளை ஒரு என்ன சொல்கிறது, இந்த பாட்டில் மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கையில் ஃபோன் மாதிரி அது ஒரு அழகுக்கு வச்சுருக்கிறீங்க. டெய்லி காலைல வாசிச்சுட்டா போதும். யாரோ சொல்லிட்டாங்க, பைபிளை வாசிக்கிறது நான் தப்பாக சொல்லலை, வாசிக்கிறது பத்தாது, தியானிக்கணும். இதில் ஆண்டவர் அவ்வளோ காரியங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். வரப்போகிற காரியங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதுக்கு தான் கர்த்தர் முன்னாடி கொடுத்துருக்கிறார். இது ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வார், நான் இது உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன், நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா, இவைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, ஆண்டவர் சொல்வார். நம்முடைய ஜனங்கள் என்னைக்கும் அவர்கள் கலங்கி தியங்கி நிற்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். எதுக்கு தீர்க்க தரிசனம்னு ஒன்று வச்சார், வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன்னு சொன்னார். என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? சரி, எழுதி கொடுத்ததாவது படிச்சிருக்கிறோமா? கொரோனா வரத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இது இருக்கு. எதுக்கு முன்னறிவிக்கப்படுது? நினிவே ஜனங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்டது. எதுக்காக? அவங்க மனம் திரும்புவதற்காக. ஒரு காரியத்தை கர்த்தர் ஆகாப்புக்கு போய் சொல்றாரு, எலியாவை நீ சாக போறேன்னு. அவன் போய் சொல்றான். எதுக்காக? ஆகாப் மனம் திரும்புவதுக்கு. மனம் திரும்பினோன்னா கர்த்தர் அதை தள்ளி போட்டார். நினிவே ஜனங்க மனம் திரும்பினோன்னா கர்த்தர் அதை தள்ளி போட்டார். கர்த்தர் சொல்றது எதுக்காக முன்னாடி அறிவிக்கிறாரு? ஒன்று தீர்க்கதரிசி வழியா சொல்றாரு, பைபிளில் சொல்லி வச்சிருக்கிறாரு, இல்லை கழுத வழியா சொல்றாரு. நீங்க ரெண்டுமே கேட்கலனா எப்படி? ரெண்டுமே கேட்கல. இப்போ நமக்கும் சபைக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு கொரோனால? சொல்லுங்க. சபைக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? கொரோனாவை பார்த்து உலகமும் பயந்துச்சு, சபையும் பயந்துச்சு. சபைனா நான் சொல்றது கட்டடத்தை அல்ல, டினாமினேஷனை அல்ல, நம்மை சொல்றேன். நம்மளும் பயந்தோம். கட்டடம் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் மூடப்பட்டது, நம்மளும் மூடிட்டோம். என்ன டிஃபரன்ஸ் நமக்கும் அவங்களுக்கும்? நம்ம தேவனுக்கும் அவங்க தேவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எப்பவுமே டிஃபரன்ஸ் ஆண்டவர் காட்டிகிட்டே இருப்பார். எகிப்து முழுக்க வந்துச்சு, இஸ்ரவேல் மேலே வரல, ஜனங்க மேலே வரல. அப்படி இல்லைனா தான் அவர்கள் தேவன் பெரியவர்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்போ இவ்வளோ கொரோனா வந்துச்சுல்ல, அப்போ சபை எங்கன்னா ஆகிப்போச்சு? சபையே அவங்கள மாதிரியே பயந்துச்சு, சபையே அவங்கள மாதிரியே பாதிக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன? அதான் ரீசன். சபை ஆயத்தப்படாமல் இருந்துச்சு. சுகமளிக்கிற ஆராதனை, சுகமளிக்கிற வரம் நம்மகிட்ட தான் இருக்குது. வசனம் தெளிவாக சொல்லுது, இயேசுவின் காயங்களால் குணமானோம், இயேசுவின் நாமத்தினாலே வியாதியஸ்தன் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்படித்தானே இருக்குது பைபிளில், அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் நாமத்தினாலே வியாதியஸ்தன் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போஸ்தலரை கூப்பிடும் போதே கர்த்தர் சொன்னது, தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் குணமாக்கவும். அப்படித்தானே சொன்னார் ஆண்டவர். அப்போ குணமாக்குறது நம்மக்கிட்ட ஒரு கான்செப்ட் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த வரம் இருக்குது. அந்த ஆவியினாலே அற்புதங்களை செய்கிற வரம் இருக்கு. இயேசு குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார் இருக்கு. பவுல் அவர்களை குணமாக்கினான் இருக்கு. நாம செஞ்சிருக்கோம், இவ்வளோ நடந்திருக்கு. ஏன் கொரோனால மட்டும் இது நடக்கல? என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு முந்தின ஸ்டெப்புக்கு நம்ம வரணும். சுகமளிக்கிற வரம் சபையில் கிரியை செய்யணும்னா யாரால இது நடக்கும்னு பைபிள் சொல்லுது. யாரால சுகமளிக்கிற வரம் நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. அப்போ இந்த அற்புத அடையாளம்லாம் சபையில் நடக்கணும்னா சபைக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம்னா என்ன? முதல்ல நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயமும், அதானே விசுவாசம். சரி, விசுவாசம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. விசுவாசம் இருந்திருந்தா சுகமளிக்கிற வர கிரியை செஞ்சுருக்கோம், இங்கே கிரியை செய்யலை, அப்போ விசுவாசம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால்னா கொஸ்டின் கேட்கறது இல்லை, வசனத்தை கேட்கறது. என்ன வசனம் கேட்கணும்? விசுவாசத்துக்கு ஏதுவான வசனத்தை கேட்கணும். அதான் பைபிள் எழுதி வச்சிருக்கு. இது 2வது ஸ்டெப். ஃபஸ்ட்டு பார்த்தது 5வது ஸ்டெப்பு, ஏன் சுகமாகலை. 4வது ஸ்டெப்பு, விசுவாசம் இல்லை. 3வது ஸ்டெப்பு, ஏன் விசுவாசம் இல்லைன்னா விசுவாச வார்த்தையே சபையில் இல்லை. நீங்கள் விசுவாசத்தை வார்த்தையை கேட்டால் தான் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். கேள்வினால தான் விசுவாசம் வளரும். இன்னும் கேட்டிருக்கணும், இயேசு அப்படி செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு, செங்கடல் பிளந்திருக்கிறாரு, எல்லா தீவைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க 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 உங்களுக்குள் விசுவாசம் வளரும்.
ஆட்டுக்குட்டியை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. தோட்டத்துக்குள்ள குழி நரிகள் வரும், திராட்சை பழங்கள் சேதப்படாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. சிங்கமும் கரடியும் வரும், சேதப்படாதமல் ஆட்டுக்குட்டியை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. சும்மாவாது சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது நாங்கள் எதிர்பார்க்கலாம் பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருக்கிறார், அவர் எழுதி கொடுத்த புக்கு கையில் இருக்குது, அவரால் நடத்தப்படுகிற சபை இருக்க, இது உங்களுக்கு போதுமானது. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், விசுவாச வார்த்தைகளை கேளுங்க. விசுவாச வார்த்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அது உங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, உங்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். விசுவாச வார்த்தையை கேட்டிங்கன்னா உங்கள் ஆத்மா களி கூறும், அதில் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பாரு. இந்த மாம்ச வார்த்தை கேட்குறீங்கன்னா காதில் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், காது கிணிய பிரசங்கம் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது, இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அல்லேலூயா. இன்னும் காலம் முடியல, கடைசி சான்ஸ் இன்னும் இருக்கு. போனது போகட்டும். ஆண்டவர் சொன்ன கொள்ளை நோய் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு, ஆண்டவர் சொன்ன காரியம் கடந்து போச்சு, இன்னும் கொள்ளை நோய் வரும். நல்லா கவனிங்க. இப்போ வந்தது சாம்பிள், இப்போ வந்தது கொரோனாவில் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சா, மனுஷன் மட்டும் பாதிக்கப்பட்டானா? புல் பூண்டு பாதிக்கப்பட்டுச்சா, மிருகங்கள் பாதிக்கப்பட்டுச்சா, தண்ணி பாதிக்கப்பட்டுச்சா? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. கொரோனாவில் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? புல் பூண்டு மரம் செடி கொடி எதுவும் பாதிக்கப்படல, மனுஷன் மட்டும் பாதிக்கப்பட்டான். இருக்கா? இது இனிமேட்டு நடக்க போகிற விஷயம். 9:4 இதுக்கு மேலே நடக்க போகுது. இப்போ வந்தது அதோடைய சாம்பிள். அதைத்தான் WHO சொல்லுது, கொரோனாவை விட 20 மடங்கு சக்தி வாய்ந்தது இன்னும் வருகிறது. WHO அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதை விட மோசமான வைரஸ் ஒன்று வருகிறது. இப்போ நம்ம கொரோனா வந்த இந்த போட்ட வேக்சின் எதுவும் நமக்கு அப்போ ஒத்து வராது, புது வேக்சின் போடணும் சொல்கிறாங்க. WHO சொல்லியிருக்கிறாங்க. 9:4 வெளிப்படுத்தல் இனிமேட்டு தான் நடக்க போகுது. புல்லையும் பூண்டையும் பசுமையான எதையும் சேதப்படுத்தாமல் தேவனுடைய முத்திரையை பெறாத ஜனங்களை மாத்திரம் சேதப்படுத்தும்படி அந்த காலம் வருகைக்கு பின்னால் நடக்க வேண்டியது. அதுக்கு பைபிள் இப்போவே நமக்கு சாம்பிள் காட்டிருச்சு. எசேக்கியேல் 39 இப்போ நியூக்ளியர் வார் இப்போ வரப்போகிறது. அதில் ஆண்டவர் அப்போவே சொல்லியிருக்காரு, மூக்கை பொத்திக்கிட்டு போவாங்கன்னு இருக்குது பைபிளில். 39:11 வாசிங்க பார்ப்போம். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கீழே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன், அது வழிப்போக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு போக பண்ணும். புதைக்கிற இடத்துல யாரும் மூக்கு பொத்துவாங்களா? புதைக்கிற இடத்துல மூக்கு பொத்துவாங்களா? எரிக்கிற இடத்துல மூக்கை பொத்துவாங்க இல்லையா? எரிக்கும் போது என்ன வரும்? ஸ்மெல் வரும். புதைக்கிற இடத்துல இல்லை, புதைக்கிற இடத்துல மூக்கு பொத்த மாட்டாங்களே. கொரோனாவில் என்ன பண்ணாங்க? மூக்கை பொத்திக்கு தானே இருந்தாங்க. அங்கே தான் அதான் இருக்குது. இதுக்கு மேலே நடக்க போகிற சம்பவம் நியூக்ளியர் வாரில் வரக்கூடியதை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. வழிப்போக்கர் ட்ரெஸ்பாசஸ் இங்கிலீஷில், அந்த வழியாய் போகிறவர்கள் அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். இப்போ நம்ம எப்படி வழிப்போக்கர் அத்தனை பேர் எப்படி போயிருக்கிறோம்? இங்கிலீஷில் ட்ரெஸ்பாசஸ் தானே இருக்குது அந்த இடத்துல. அப்படி தான் இருக்கும். அந்த பக்கம் போகிறவங்க எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு போவாங்க. இருக்கு பாருங்க, எசேக்கியேல் 39:11 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இந்த வேதத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதோ மற்றவங்க வச்சிருக்கிற மாதிரி பழமையான வேதம் நினைக்கிறீங்களோ? இது ஏதோ சும்மா கடமைக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சு நினச்சிருக்கீங்களோ? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் பத்திரமாக அதில் எழுதி கத்தர் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இது இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. உங்களை நியாயம் தீர்க்க போகிறது ஒன்று உண்டு. என்னது? இந்த வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். நியாய தீர்ப்பில் ஆண்டவர் ஏதோ ஆள் போட்டு உட்காந்து கோர்ட்டில் அட்வொகேட் ஜெனரல்லாம் பேச மாட்டாங்க. நீங்கள் வந்து நிற்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிள் வந்து நிற்கும். என்னன்னு ஆண்டவர் கேட்பாரு, இந்த பயம் என்னை திறக்கவே இல்லை ஆண்டவர், நான் இவன் வீட்டில் தான் இருந்தேன், இந்த பயம் ஒரு நாள் கூட என்னை பார்த்ததே இல்லை, கேட்டு பாருங்க. அவர் அப்படியே பைபிளை பார்ப்பார். அது அப்போ வந்து மானங்கட்டத்தனமாக கேட்கும், பாத்தியாடா நீ என்ன அப்படின்னு கேட்கும். நான் கேட்க மாட்டேன், அது கேட்கும். ஆமாம், நிறைய பேர் வீட்டில் போய் பாருங்கள், இஸ்லாமியர்களை போய் பாருங்கள், குரான் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக அழகாக ஸ்டூல் போட்டு ஒரு பாய் போட்டு பத்திரமா வச்சுருப்பாங்க. இந்துக்களை போய் பாருங்கள், அவங்க வீட்டில் ஒரு பூஜை அறைன்னு ஒன்று அழகாக வச்சு எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. யூதர்களை போய் பாருங்கள், பஸ்கா ஆசாரிக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு இடத்த வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுருப்பாங்க. கிறிஸ்தவனை போய் பாருங்கள், பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியாது.
திடீர்னு பாஸ்டர் வந்துடுவார் வீட்டுக்கு, சங்கீதம் வாசிக்கலான்னா பைபிளே அந்த குடும்பமே பைபிள் தேடும். பார்த்துருக்கீங்களா? பைபிள் எங்க, பைபிள் எங்க, பைபிள் எங்க? கொண்டாந்து ஒரு பைபிள் கொடுப்பாங்க, அதுக்கு முதல் 2 அதிகாரம் ஆதியாகமே இருக்காது, சட்டையும் இருக்காது, பாம்பு வந்ததுலேருந்து இருக்கும், முதல் 2 அதிகாரமே இருக்காது. என்ன இப்படி இருக்கு பைபிள்? படித்து படித்து கிழிச்சிட்டாங்க. இல்லையா? சில வீட்டில் பைபிள் இருக்கும், கொடுக்கும் போது அப்படி தொடச்சி கொடுப்பாங்க மேலே தூசியை, திறந்தா தானே தூசி போயிருக்கும். அப்புறம் இங்கே எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் எல்லாம்? எவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருக்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள், மனுஷனை மட்டும் பாதிக்கும், வேற எதையும் பாதிக்காது. ஆண்டவர் சொன்ன கொள்ளை நோய் நம் கண்களுக்கு முன்பாக கடந்து போயிடுச்சு. இப்போ அடுத்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கொள்ளை நோய் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை 2018 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இப்படி ஒன்று வரப்போகுது. ஏன்னா இந்த WHO ரிப்போர்ட் இதை வச்சுக்கிட்டு கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதை சொல்லிகிட்டு இருக்கிற போது 2021 அடுத்து வரக்கூடியது மத்திய 24 கொள்ளை நோய்களுக்கு முன்னாடி பாருங்கள் பஞ்சங்கள்னு இருக்கும், இருக்கா? இப்போ இங்கே வந்துருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. 6ஆம் அதிகாரம் 5-6 வசன வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? 2 வசனம்னா, இதுக்கு அடுத்து சிவப்பு குதிரைக்கு அடுத்து கருப்பு குதிரை வரும். கருப்பு குதிரை எதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சம், உணவு பஞ்சம், பர்டிகுலராக உணவு பஞ்சம். கையில் தராசை பிடித்திருந்தான், எக்கானமி. அதில் மிக முக்கியமாக ஒரு அடையாளத்துக்கு நம்ம ஒரு சாம்பிள் சொல்லுவோம்ல, அந்த சாம்பிளுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கோதுமை பாதிக்கப்படும். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிச்சம் எல்லாமே என்ன ஆகும்? சேதப்படும்னு அர்த்தம். இது அடுத்து வரக்கூடியதான ஒரு சம்பவம். கரெக்டாக 2021 இந்த கொரோனா உச்சத்தில் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இந்த காரியத்தை பேசு, பஞ்சத்தை பற்றி பேசு, அடுத்து அதுதான் வரப்போகுது அப்படின்னாரு. சரியாக 2021 UN சொல்ல ஆரம்பித்தாங்க, அடுத்து பஞ்சம் வரப்போகுது, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மடகஸ்கர், ஹைத்தி போன்ற தீவுகள் பஞ்சத்தில் விழுந்துச்சு. குறிப்பாக உணவு பஞ்சம். மடகஸ்கரில் ஜனங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பூச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்க, செடியிலேருந்து பிடிச்சி. ஹைத்தி தீவில் ஜனங்க மண்ணை நல்லா கரைச்சி களிமண்ணை உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. காரணம், அவங்களுக்கு விவசாயம் போயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஏன்னா மடகஸ்கர் எங்கேயோ இருக்குது, ஹைத்தி எங்கேயோ இருக்குது. சொல்லி வச்ச மாதிரி 2022 21 சொல்லிகிட்டே வரோம், உணவு பஞ்சம் வருதுன்னு. 2022 பர்டிகுலராக ஆண்டவர் சொன்ன மாதிரியே பஞ்சம் பூமிக்குள் உச்சத்துக்கு வர தொடங்கிடுச்சு. அதில் நமக்கு பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் உணவு பஞ்சம் வந்துச்சு. அதுவும் உணவு பஞ்சத்தினால் தேசம் திவாலானது, அப்படிதான் போட்டிருக்காங்க. திவாலானது இலங்கை, உணவு பஞ்சம் தாக்கும் அபாயம் இங்கே ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் நமக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, உணவு பஞ்சம் உலகம் முழுக்க போயிட்டே இருக்குது, ஆரம்பிச்சிருச்சுன்னு. அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பாகிஸ்தான், அடுத்து ஆப்கானிஸ்தான், ஒவ்வொரு நாடாக உணவு பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுனா பாதிக்கப்பட ஆரம்பிச்சது. இதுக்கு நடுவில் 2021 நவம்பர் மாதம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த சண்டை தான் அந்த 6ஆம் வசனத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. உக்ரைனுக்கு ஒரு பேரே உண்டு, பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க உக்ரைனை நம்பி தான் கோதுமை இருந்துச்சு. 2வது ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பித்த உடனே உக்ரைனில் கோதுமை உற்பத்தி நின்றுச்சு. ரஷ்யா கோதுமை ஏற்றுமதியை நிறுத்திடுச்சு, யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. 3வது பெரிய நாடு கோதுமை தயாரிக்கிற நாடு இந்தியா. இந்தியா சொல்லிச்சு, எங்களுக்கே கோதுமை பத்தாது, ஏன்னா நார்த் இந்தியா கோதுமை வேணும், ஃபுல்லாக கர்நாடகாவுக்கு அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா எல்லாம் கோதுமை தான், கோதுமை வேணும், நாங்கள் ஏற்றுமதி பண்ண மாட்டோம். இன்னை வரைக்கும் இந்தியாவில் கோதுமை ஏற்றுமதி தடையில் தான் இருக்குது. ஏற்றுமதி பொருட்கள் கொஞ்சம் இருக்குது, அதில் கோதுமையும் இருக்குது. கரெக்டாக 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அப்படியே நிறைவேற ஆரம்பிச்சிச்சு, ஒன்றன் பின் ஒன்றாக. உச்சத்துக்கு கோதுமை எந்த அளவுக்கு உச்சத்துக்கு வந்துச்சுன்னா, அந்த 6வது வசனம் சொல்லுது இல்லையா, 1 பணத்திற்கு 1 படி கோதுமை அப்படின்னு சொல்லி. 1 பணம் அப்படின்னா எவ்வளோ தெரியுமா? அந்த காலத்தில்
ஒரு பணம் என்பது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இயேசு வந்து அற்புத அடையாளங்கள் செய்கிறார். செய்யும்போது வனாந்தரத்தில் அங்கே ஜனங்கள்லாம் வந்துடுறாங்க, 5000 பேர் வந்துடுறாங்க. வந்த உடனே இயேசு சொல்கிறாரு, சீஷர்கள் சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. உடனே நீங்களே கொடுங்கன்றார். உடனே சீஷர்கள் சொல்கிறாங்க எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க, 200 பணம் ஆகும்னாங்க. அன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க? 5000 புருஷர்கள் மட்டும், பெண்கள் பிள்ளைகள் நமக்கு அது தெரியாது. இன்னொரு மடங்குன்னு வச்சுக்கிட்டாலும் 10,000 பேர். ஒரு இன்னொரு மடங்குன்னு வச்சுக்கிட்டா 10,000 பேர். இல்லை பெண்கள் 5000 பேர், பிள்ளைகள்னு வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு 10,000. கணக்கு பார்த்தா எப்படியும் ஒரு 10,000லேருந்து 20,000 பேர் வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ ஆகும்? 200 பணம் ஆகும். அப்போ ஒரு பணத்துக்கு எவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம்? அந்த கேல்குலேஷன் தான் நீங்கள் பண்ணிக்கணும். 200 பணத்துக்கு 2,000 பேருக்கு கொடுக்கலான்னு, 20,000 பேர் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 10,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பணத்துக்கு எவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம்? ஒரு 50லேருந்து 100 பேர் வரைக்கும் கொடுக்கலாம். இன்றைக்கி ஒரு 50லேருந்து 100 பேருக்கு சாப்பாடு எவ்வளோ ஆகும்? ஒரு 50 பேருக்கு சாப்பாடு செய்யணும்னா எவ்வளோ ஆகும்? இன்றைக்கி 1000 ரூபா 1500 ஆகிடுமா? இன்னும் அதிகமாகிடுமா? அதை விட அதிகமாகிடும். இப்பத்தி நிலைமையை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கே நான் சொல்கிறேன், இப்பத்தி நிலைமைக்கு நான் சொல்கிறேன், ஒரே 1 கிலோ சிக்கன் நீங்கள் வாங்கணுன்னா 1600 ரூபா, 1800 ரூபா. இந்திய பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணால் கூட 500 ரூபா. நம்ம இங்கே 150 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கிடுறோம் சிக்கன். அங்கே 500 ரூபா 600 ரூபா, எல்லாமே விலைவாசி. இப்போ நீங்கள் இங்கே நம்ம நல்லா இருக்கிறோம்னு நினச்சிக்காதீங்க. இங்கே ஒரு குரூப் இருக்குது, நல்ல வேலை கர்த்தருடைய கிருபையில் நாமலாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்றீங்கல்ல. கர்த்தருடைய கிருபை எங்கே வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இங்கேயும் நிலைமை மோசமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்தியாவிலையும் கோதுமை வரலாறு காணாத அளவுக்கு, கடந்த 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கோதுமை இறங்கிருச்சு. கோதுமை அங்கே ஸ்டாக் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க, நல்ல வேலை நாங்கள் என்ன சாப்பிடல, நாங்கள் ரைஸு. அதுவும் சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதையும் சொல்லிட்டாங்க. அரிசி ஏற்றுமதிக்கு தடை, கடுமையான பஞ்சம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அரிசி விலை என்ன? ஒரு 26 கிலோ மூட்டை இப்போ எவ்வளோ விற்கிது? 1700 ரூபா 800 ரூபா அந்த ரேஞ்சு விற்கிது. இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா 1200 ரூபா விற்றுக்கிட்டு இருந்துச்சு. 1000 ரூபாய்க்கு கீழே தான் இருந்துச்சு. இப்போ அது விலை என்ன? 1700 800க்கு போயிடுச்சு. 1 கிலோ நல்ல அரிசி வாங்கணுன்னா 60 ரூபா ஆகுது. இப்போ உங்கள் ஊரில் கம்மியா? 70ஆ? நல்ல அரிசி வாங்கினா 60-70 ரூபா ஆகுது. நீங்கள் வருத்தப்படாதீங்க இன்னும் இப்படி இருக்குதுன்ட்டு. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் தான், அதுக்கப்புறம் 100 ரூபாய் ஆகிடும். என்ன விளையாடுறீங்களான்னு கேட்குறீங்களா? நிஜம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் 70 ரூபாய்க்கு போது இந்த இது ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் உணர்த்தினார், பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு போகும்னு. இன்றைக்கி பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போவும் சொல்கிறோம், அரிசி விலை 100 ரூபாயை தாண்டும். உணவு பஞ்சம் உச்சத்துக்கு போகும். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக 3வது முத்திரையின் காலம் போய்கிட்டு இருக்கு. கோதுமை பாதிக்கப்பட்டாச்சு. 6வது வசனம் மிக துல்லியமாய் நிறைவேற தொடங்கி விட்டது. கொரோனாவில் பாதிக்கப்படும் போது கோடிக்கணக்கானவங்க பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் சொன்னோம். அப்போல்லாம் சொன்னாங்க, ஒரு கவுண்ட்டு கொடுத்தாங்க, இந்த கவுண்ட்டு தான். இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை விட ட்ரிபிள் மடங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம் கொரோனாவில். பின்னாடி சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போவும் சொல்கிறோம், 3வது முத்திரையின் காலம் போய்கிட்டு இருக்குது. பஞ்சத்தினுடைய ஒரு பஞ்சம், உணவு பஞ்சம் மட்டும் இப்போ மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க இருக்குது. அமெரிக்கா ஏழை நாடு லிஸ்ட்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவுடைய கடன் 33 ட்ரில்லியன் கோடியை தாண்டிடுச்சு. அதனால் இனி அமெரிக்காவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு நாள் இங்கிலாந்து, உணவு பஞ்சம் உள்ள மிகப்பெரிய நாடுகளில் இங்கிலாந்தும் ஒன்று. பல நாடுகள், இப்போ இந்தியா விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு. நமக்கு உணவு பஞ்சத்தில் அரிசியும் பஞ்சமாகி போச்சு, கோதுமையும் தட்டுப்பாடுன்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அந்த 6வது வசனம் இருக்கு இல்லையா, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இருக்கு இல்லையா, ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் இந்த 2ம் சேதப்படாதுன்னு பைபிள் சொல்லுது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 1900 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கும் உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற, காப்பாற்றி கொண்டிருக்கிற நம்பர் 1 பொருள் எண்ணெய். எந்த எண்ணெய்? கச்சா எண்ணெய். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதான் காப்பாற்றிக்கிட்டு இருக்க. பூமியிலேருந்து எடுக்க க்ரூட் ஆயில், அதான் பெட்ரோல் டீசல் எல்லாம் சொல்கிறோம்ல. பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? பூமிக்கடியில் எண்ணெய் இருக்குன்னு சொல்லி அதை தேடி கண்டுபிடிச்சி எண்ணெயை டிக் பண்ணி எடுப்பாங்க, அந்த கிணறு போட்டு.
எடுத்தது ஃபஸ்ட்டு 1857 கலிஃபோர்னியாவில் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் வளம் அதிகமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சவுதி அரேபியா தான் இன்றைக்கி நம்பர் 1. அங்கே தோண்டி எடுத்தது 1943. ஃபஸ்ட்டு வியாபாரத்துக்கு வந்தது 1946. யோசித்து பாருங்க, இப்போ தான் ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணெயை தோண்டி எடுத்துருக்குறாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, கோதுமை பாதிக்கப்படும் போது எண்ணெய் பாதிக்கப்படாமல் இருக்கும். இன்றைக்கும் எண்ணெய் விலை தான் நம்மை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. மற்ற நாடுகள்லாம் உணவு பஞ்சத்தில் விழுந்துருச்சு, இந்தியா விழலைன்னு சொல்கிறோமே, இங்கேயும் உணவு பஞ்சம் இருக்குது. இன்னும் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் விலை ஒரு காரணம். இது இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. உலகம் முழுக்க எண்ணெய் பாதிக்கப்படாமல் இருக்குது. ரெண்டாவது, அங்கே இருக்குது திராட்சை ரசம், இங்கிலீஷில் ஒயின்னு இருக்கும். இன்றைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருந்து எல்லா நாட்டையும் பொருளாதாரத்தில் காப்பாற்றுகிற ஒரு மிக முக்கியமான பொருள் என்னது? ஆமாம், அது ஒன்று இருக்கு, அதுவும் நடந்துக்கிட்டே இருக்குது. பைபிள் சொல்லுது, கடைசி காலத்தில் புசிப்பும் குடிப்பும் இருக்கு இல்லையா? புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் எதில் இருக்கு? மத்தியில் இருக்குல்ல. அந்த குடிப்பில் ஒன்று இப்போ நடந்துட்டு இருக்கு, திராட்சை ரசம், ஒயின். வேதம் சொல்லுது, இன்னைக்கு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இப்போ இது இன்னும் உச்சத்துக்கு போகும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது இன்னும் என்ன செய்யும்? உச்சத்துக்கு போகும். எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போகும்னா, இந்த இப்போ நான் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. இந்த ஒரு வருஷம் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை ஆரம்பிச்சு அந்த யுத்தத்தின் எல்லை பெருசாகி, இப்போ ஃபஸ்ட்டு ஹவுத்தீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, செங்கடல் வழியாக எதையும் வர விடாமல் தடுத்தாங்க கப்பலை. இப்போ ஈரான் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு கால்வாய், அது வழியாக தான் எல்லா பொருளும் வரும். அதை மூட போகிறாங்க இப்போ ஈரான். அதை மூடிட்டாங்கன்னா டோட்டல் க்ளோஸ். வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்லேருந்து எதுவுமே கிராஸ் ஆகாது, எல்லாமே நிறுத்தி போட்டுருவாங்க. இப்போ ஈரான் யுத்தத்தில் குதிச்சிருச்சு. இன்னும் வருகிற வருஷங்கள் யுத்தம் ஒரு பக்கம் நடக்கும், பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு போகும். குறிப்பாக உணவு பஞ்சம். ஏன்னா கப்பல் வராது, இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போகாது, அந்த கப்பத்தில் இந்த பக்கத்துக்கு வராது. உச்சத்துக்கு போக போகுது. வேதம் சொன்ன மிக துல்லியமான காலகட்டத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். இந்த பஞ்சம் அடுத்த வருஷம் 2025 இந்த பஞ்சம் இன்னும் பெருசாக மாறும். குறிப்பாக உணவு பஞ்சம் மாறும். கவனித்துக் கொள்ளுங்கள், இனி வருகிற காலங்கள் பஞ்சத்தின் காலமாகத்தான் இருக்க போகிறது. இதில் கொரோனாவில் நம்ம மிஸ் பண்ணதை இதில் நாம் பிடிக்க போகிறோம். என்ன பிடிக்க போகிறோம்? இப்போது பஞ்சம் வரும், நிச்சயம் பஞ்சம் வரும். ஆரம்பிச்சிருச்சு, கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்குது. பஞ்சம் உச்சத்துக்கு போகும். அப்போ இந்த பஞ்சத்துக்கு நடுவில் இவ்வளவும் சம்பவிக்குமே, இதில் நமக்கு என்ன ஆண்டவர் செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சம் வரப்போவது உண்மை. இது எதுவுமே தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வராது, இது எல்லாம் வெளியில் வரும். அது நமக்கு அடையாளம், அவ்வளோதான். கர்த்தர் அதை அடையாளமாக தான் நமக்கு வச்சிருக்கிறாரு. இப்படி வருகைக்கு அடையாளங்கள் என்னன்னா பஞ்சங்கள். அது நமக்கு வரும்னு சொல்லலை. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? எகிப்தில் வாதை வரும், அது இஸ்ரவேல் வீட்டுக்குள் வராது. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்துச்சு, அது எலியா இருக்கிற வீட்டுக்குள் வரவில்லை, வராது. அதான் ஆண்டவர் சொல்றார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அது நடக்கும், நமக்கு வராது. இங்கே தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்றார். பஞ்சம் வரும், ஆனால் தேவ பிள்ளைகளை அந்த பஞ்சம் தாக்காது. எப்படிங்க சொல்றீங்க? இவ்வளோ விலைவாசி ஏறுது, தேவ பிள்ளைகளை தாக்காதா? உண்மைதான். உங்களுக்கு எனக்கும் இந்த பஞ்ச காலத்தில் விலைவாசி ஏறும்போது நமக்கு மட்டும் குறைய போகிறது இல்லை. விலைவாசி என்ன செய்ய மாறுது? நமக்கு மட்டும் குறையாது. தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் அரிசி 40 ரூபாய்க்கு விற்காது. நீங்கள் போய் நின்னவொடனே பெட்ரோல் 50 ரூபாய்க்கெல்லாம் போட மாட்டான். கன்ஃபார்மாக என்ன செய்ய போகிறாங்க? எல்லாருக்கும் விற்கிற வேலை தான் நமக்கும், எல்லாருக்கும் வரதான் நமக்கு நடக்க போகுது. ஆனால் இதுக்கு நடுவில் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களையும் என்னையும் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கரங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை வாங்குற அளவுக்கு பலப்படுத்திடுவார், உயர்த்துவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் எல்லாரையும் போஷிக்கிறாரு. ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த அற்புதம் நடக்கும். அவர் செய்கிறாருன்னு விசுவாசிக்கணும்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இது நடக்காது. நிறைய பேர் நினைப்பாங்க, அவர் கடவுள் தானே, எல்லாருக்கும் செஞ்சா என்ன? எல்லாருக்கும் செய்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை. அதை யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதானே முக்கியம். அந்த தண்ணியை பிடிச்சி நமக்கு பிடிச்சி வச்சு ஒரு பாட்டிலில் வச்சு நம்ம குடிக்கிறது வேற, அதே தண்ணியை சாராயமாக மாற்றி குடிக்கிறவனுக்கு எப்படி திருப்பி தருவார்? அதான் இங்கே விஷயமே. தேவ பிள்ளைகளை கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த பஞ்சம் எதுவும் நம் வீட்டுக்குள் வராதபடி கர்த்தர் போஷிப்பார்.
அது எப்படிங்க நடக்கும்? அதுக்கு பேர் தான் மிராக்கிள். சாரிபாத் விதவின் வீட்டுக்கு நீ போ, வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள் பஞ்சம் இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லுது, ஒரே ஒரு அடை தான் இருக்குது, சாப்பிட்டு நானும் என் பையனும் சாவலான்னு இருக்கிறோம். எலியா சொன்னார், அதை போய் சுட்டு முதல்ல எனக்கு எடுத்துகிட்டு வானாரு. என்னடா இந்த ஆள் ஒன்று இருக்குது, அதை நம்ம சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த ஒன்று இந்த ஆள் கேட்குறாரு, நீ எடுத்துகிட்டு வானாரு. போய் அந்த அடையை சுட்டு வர்றதுக்குள்ள வீடு மாவாலும் எண்ணெயாலும் முழுவதுமாக நிரப்பப்பட்டது. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சி. என்ன ஜீவனுள்ள சாட்சி அப்படின்னு கேட்குறீங்களா? கொரோனா நேரத்தில் இப்போ எனக்கு சர்ச் கிடையாது, இந்த மாதிரி ஒரு சபை கிடையாது. வாரம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தான் பிரசங்கம் பண்ணணும். அதன் வழியாக கர்த்தர் என்னை போஷித்து கொண்டு இருந்தார். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் போகிறோம், நமக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு லைஃப் ஸ்டைல், அதில் எனக்கு கடன் இல்லாமல் ஓட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஸோ எனக்கு கடன் கிடையாது. அப்போது கொரோனா காலத்தில் நான் சொல்கிறேன் 2020 எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு மீட்டிங் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 6 மாதம் பிரச்சனை இல்லைன்னு என் மைண்ட் செட் இருக்குது. திடீர்னு லாக்டவுன் போட்டாச்சு, எல்லா சர்ச்சும் மூடியாச்சு. சர்ச்சு மூடியாச்சுன்னா எனக்கு வேலை இல்லைல்ல, நான் அவங்க கூப்பிட்டதானே நான் போய் பிரசங்கம் பண்ண முடியும். கூப்பிட்டாச்சு, எங்கிட்ட சேவிங்ஸும் கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், வாடகை கட்டணும் எல்லாம் இருக்கே. மார்ச் மாதம் 22 லாக்டவுன் போட்டாங்க, அதான் நடந்துச்சு. ஆனால் ஒன்று, எனக்கு அந்த கொரோனா நேரத்தில் காசு அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம், எப்படி வாடகை கட்ட போகிறோம், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எந்த விதமான பயமோ தயக்கமோ வரவே இல்லை. லாக்டவுன் காலத்திலேருந்து கர்த்தர் எனக்கு ஆன்லைன் ஊழியத்தை கொடுத்தார். ஆண்டவர் ஒன்று ஓப்பன் பண்ணார். நான் சொல்லுவேன், கொரோனாவுக்கு முன்னாடி இந்த இப்போ 2 நாள் வந்தோம், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது ஆஃபரிங் கொடுப்பாங்க. ஆனால் கொரோனா நேரத்தில் எலியாவுக்கு எப்படி காக்கா காலையிலையும் சாயங்காலமும் போஷிக்கப்பட்டதோ, அதே மாதிரி எனக்கு காலையும் சாயங்காலமும் முன்ன பின்ன தெரியாதவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, உலகத்திலேருந்து எனக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு இடத்துல கர்த்தர் அறிவார், ஒரு இடத்துல நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு அனுப்புறது போதும், எங்களுக்கு நிறையா வருது, இல்லாத மிஷினரிகளுக்கு அனுப்பணுங்கன்னு சொன்னோம். ஏன்னா அவ்வளோ எங்களுக்கு வந்துருச்சு. அதைத்தான் நான் சொல்கிறேன், தேவன் எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், தேசம் தண்ணீரால் நிரப்பப்படும். அதுக்கு சாட்சி நான் தான். அந்த 6 மாதம் கர்த்தர் என்னை அற்புதமாக நடத்தினார். எங்கேருந்து யார் எனக்கு தெரியவே தெரியாது. எங்கிட்ட கூட அக்கௌண்ட் நம்பர்லாம் அவங்க வாங்கவே இல்லை. எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வாங்கி அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனக்கு யார் அனுப்புனாங்கன்னு கூட தெரியாது. 6 மாதம் இப்படியே போச்சா. எனக்கு இப்போ இந்த மாதிரி பிரசங்கத்தை பண்ணுறது அது ஈஸி. அது நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு, எங்கேயும் போக வேண்டாம், மைக்குக்கு முன்னாடி உட்காந்து பேசணுமா, வந்துச்சா, வாழ்க்கையை ஓட்டணுமா, நல்லா இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, கேரி தாற்றங்கரை தண்ணீரை வத்த விட்டார். பையன் இங்கேயே செட்டில் ஆயிடுவான். காக்கா கொண்டு வந்துருக்கிற அப்பத்தையும் பிரெட்லேயும் அந்த இறைச்சிலேயே பையன் என்ன ஆயிடுவான், செட்டில் ஆயிடுவான். ஆண்டவர் பார்த்தாரு, தண்ணி வற்றி போச்சு மகனே, ஏந்திரு, போய் சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போனார். அதே மாதிரி எனக்கு ஆண்டவர் பார்த்தாரு, விட்டா பையன் சோம்பேறி ஆயிடுவான் போல், ஓப்பன் பண்ணி விட்டார். திருப்பி ஓடுன்னார். திருப்பி ஓடு. அதில் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் என்னென்னா, நீ உன்னால் உன் வாழ்க்கையை ஓட்டலை, என்னால் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிற. உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடவும் என்னால் முடியும், நீ ஓடும் போது சாப்பாடு போடவும் என்னால் முடியும். நான் அந்த தைரியத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன அடைக்கப்பட்டாலும் எவ்வளோ விலைவாசி ஏறினாலும் தேவன் நமக்கு போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்னைக்கு குதிரைக்கு புல்லு கிடைக்காமல் ஆகாப்பு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் தான் எலியா இருந்த வீட்டுக்குள் மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருந்துச்சு. அந்த தேவன் இன்னைக்கும் போஷிக்க வல்லமை உள்ளவர். இது முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. வருகிற காலங்கள் பஞ்சத்தின் காலமாக இருக்கும், ஆனால் தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கைங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் 2வது, இதில் கர்த்தர் உங்களை நிறைய கொடுத்து போஷிப்பார். பாருங்க, கர்த்தர் உண்மையிலேயே நிறைய கொடுக்க போகிறார். பாத்திரம் நிரம்பி வழியும், மாவு நிரக்கம். எதுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை, உங்களுக்கு சாப்பிட்டுட்டு அநேகருக்கு கொடுக்கும்படி. அதுக்கு தான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்க போகிறார். பஞ்சம் கண்டிப்பாக வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. வர தொடங்கிருச்சு. கர்த்தர் போஷிக்க போகிறார், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆண்டவர் நிறைய கொடுக்க போகிறார். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மீதி 12 நிறைய கூடை எடுத்த தேவன் அவர். அவர் எப்பவுமே மீதி கொடுக்குற ஆண்டவர்.
ஆண்டவர் எப்பவுமே அப்படி தான் வச்சுருப்பார். எதுக்கு அந்த மீதி தெரியுமா? அவர் எக்ஸ்ட்ராவாக கணக்கு போடலை, ஏதோ வேஸ்ட்டாக போட்டுன்னு இல்லை. இது இன்னொரு ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கிறார். உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, குறைவுபடுகிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கும் கொடுங்க, பசி எல்லாருக்கும் பொது, அத்தனை பேருக்கும் கொடுங்க. ஏங்க கொடுத்தா இதில் என்ன இருக்குது? நீங்கள் கொடுங்க. இதில் 2 காரியம் நடக்கும். ஒன்று, உங்களுக்கான பலனை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் என்னை போஷித்தீர்கள். அவன் கேட்குறான், நீர் எப்பொழுது பசியாக இருந்தீர்? இந்த வறியவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ நீங்கள் ஏழைகளுக்கு செய்ய போகிறத உங்கள் கணக்கில் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? வைத்துக்கொள்ள போகிறார். இதுதான் நீங்கள் சேர்த்து வைக்கிறது. நீங்கள் பீரோவில் வச்சுருக்கிறது உங்கள் கூட வராது, உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது உங்கள் கூட வராது, உங்கள் பேங்க்கில் வச்சுருக்கிறது உங்கள் கூட வராது. ஆனால் இப்படி சேர்த்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, கொடுத்து நீங்கள் சேர்க்குறீங்கள, இது கண்டிப்பாக பரலோகத்துக்கு வரும். உங்கள் கணக்கில் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு கர்த்தர் அதிகமாக கொடுப்பதற்கான ஃபஸ்ட்டு காரணம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டு பரலோகத்தில் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கான அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. 2வது என்ன நடக்கும் போது கவனிங்க. இப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை வாங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க நினைப்பாங்க, இந்த கஷ்டத்தில் இவ்வளோ விலைவாசியில் அரசாங்கமே உதவி செய்யறதுக்கு தயங்குற காலம். இப்போ பாருங்கள், நமீபியாலையும் ஜிம்பாப்வேலையும் இப்போ நடந்திருக்குது. நமீபியாலையும் ஜிம்பாப்வேலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாப்பாட்டுக்கு வழி இல்லாததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, யானைகளெல்லாம் அடித்து சாப்பிட சொல்லி அரசாங்கம் சொல்லிடுச்சு. அதாவது கவர்மெண்ட்டால் போஷிக்க முடியல, அரசாங்கத்தால் அரிசி கொடுக்கவே முடியல. அதனால் சொல்லிட்டான், நமீபியாலையும் சொல்லிட்டான், ஜிம்பாப்வேலையும் சொல்லிட்டான், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இருக்கிற மிருகங்களை எல்லாம் என்ன செய்யுங்க, அடித்து சாப்பிடுங்க. 700 மிருகங்களை அடித்து சாப்பிட சொல்லி 2 கவர்மெண்ட்டும் சொல்லிருச்சு. இது போன செப்டம்பர் மாதம் வந்த வீடியோ. அந்த சூழ்நிலை உலகம் முழுக்க வரும். அப்படி வரும்போது நீங்கள் போஷிக்கிறீங்கல்ல, அப்போ அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? அரசாங்கமே கொடுக்க முடியாத சிச்சுவேஷன், இப்போது விலைவாசி வேறு இவ்வளோ விற்கிது, ஜனங்க ஒரு கைப்பிடி அரிசி கொடுக்கறது கூட யோசிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இவன் கொண்டு வந்து என்னை போஷிக்கிறானே, என் தேவைகளை சந்திக்கிறானே, இவனே இவ்வளவு அன்புள்ளவனாய் இருந்தால் இவனை அனுப்பின தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பார் என்று உங்கள் மூலமாக அவன் தேவனை தரிசிக்க போகிறான். இதுதான் நீங்கள் செய்ய போகிற காஸ்பல். நீங்கள் சொல்ல போகிறதில்ல, செய்ய போகிறீங்க. உங்கள் மூலமாக அவர்கள் கர்த்தருடைய அன்பை உணரப் போகிறார்கள். கிறிஸ்தவம் என்றாலே சர்வீஸ். கிறிஸ்தவம் மிஷினரிகள் வந்து நம்மளை போஷிச்சாங்க, படிப்பு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் இயேசுவை பற்றி சொன்னாங்க. இப்போ நாம் வருகிற காலங்களில் நாம் போஷிக்க போகிறோம். அதற்கு யார் போஷிப்பாங்க, யார்கிட்ட கொடுத்தா இவன் கொண்டு போய் கொடுப்பான்னு கர்த்தர் நம்புகிறாரோ அவன் கையில் கர்த்தர் அதிகமாய் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம மேலே என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர். இதுதான் கிறிஸ்தவமே, இதுதான் பேஸ். வரப்போகிற பஞ்சத்தில் நீங்களும் நானும் செய்ய போகிற மிகப்பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? நமக்கு போக மிச்சம் உள்ளதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டா எங்களுக்கு எப்படிங்க? நீங்கள் கொடுங்க. உங்கள் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வருகிற 2025 இந்த 3ஆம் உலக யுத்தம் மிக வேகமாக வரும். இந்த ஈரானோடு இப்போ துருக்கியும் சேருவாங்க, ரஷ்யாவும் சேர தொடங்கிருச்சு. இது பெரிய அளவுக்கு போகும். உணவு பஞ்சம் வரும், அடுத்து 3ஆம் உலக யுத்தம் வரும். 2 பைபிளில் இருக்குது. இது 2த்துக்கு நடுவில் தான் இவ்வளோ சம்பவங்களும் நடக்கும். இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாப்பார். நம் மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை வருமானால், எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இவ்வளவு துல்லியமாக நடக்குதுன்னா வருகை வரப்போவதும் அதிக நிச்சயம். அப்போ கர்த்தருடைய வருகை வருமானால் இந்த வருகையில் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். 7 காரியங்கள் உண்டு. நான் நேற்று 3 காரியங்கள் சொன்னேன். நேற்றை விட இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அதையும் சேர்த்து நான் இன்றைக்கி சொல்கிறேன். முதலாவதாக, இந்த வருகையில் போகணும்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அதுக்கு என்னங்க செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். இருக்கிற இடத்துல நீங்கள் கண்ணை மூடி, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும் நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
இருதயத்தின் ஆழத்திலேருந்து சொல்லணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, இருதயத்தில் விசுவாசித்து வாயிலை அறிக்கை பண்ணால் ரட்சிப்பு வரும்னு இருக்கு. இதான் பேசிக். ஆண்டவர் வேறு எதையும் உங்ககிட்ட கேட்கல. பேரை மாற்று, ஊரை மாற்று, எதுவும் சொல்லலை. அவர் கேட்டது மனமாற்றம் மட்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. நான்லாம் இயேசுவை அறியாத ஒரு இடத்துலேருந்து வந்த ஆள். என்னெல்லாம் எந்த விதத்துலையுமே சேர்த்துக்கொள்ள முடியாது. நான் சாட்சி சொன்ன பாருங்க, காலையில் லிட்ரலாக நாங்கள் ஒரு குடிசையில் பிளாட்ஃபார்ம்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆள் தான். ஆனால் இயேசு என்னை நேசித்ததின் விளைவாக நான் இங்கே நிற்கிறேன். நான் ஒன்றும் ஆண்டவருக்கு செய்யவே இல்லை. நான் செஞ்சதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும்னு ஏற்றுக்கொண்டது. ஒரே ஒருத்தன் சொன்னான், ஒரு பிராமின் சொன்னார், ஒரு நண்பர், அவர் என் கூட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. அவர் சொன்னார் என்கிட்ட இந்த மாதிரி இயேசுவை பற்றி. அவர் சொன்ன உடனே அவர் கூட சர்ச்சுக்கு போனேன், அவ்வளோதான். இத்தனைக்கும் அவர் பிராமின். அவர் சொன்னார், அவர் கூட போனேன், அன்னைக்கு இந்த இயேசுடைய அன்பு எனக்கு தெரிஞ்சிச்சு. நானும் இயேசுக்கு ஒன்றும் செய்யலை, அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு எனக்காக இயேசு எல்லாம் செய்து வைத்திருந்தார். இன்னைய வரைக்கும் 32 வருஷமாகிறது இயேசு எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கணும். சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்பாங்க ரொம்ப நாளாக, ஆனால் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் சொல்லலை, தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நாங்கள் குழந்தையிலேயே எடுத்துட்டோம். குழந்தையில் எடுக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது? ஞானஸ்நானம் கிடையாது. ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது, விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். எப்போ விசுவாசம் வரும்? ஏற்கனவே சொன்னேன், இருதயத்தில் நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ஸோ அப்போ தான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த ரெண்டாவது நீங்கள் எடுக்க வேண்டியது மிக முக்கியமான. ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலியே அப்படின்னு. நான் எப்பவும் விளையாட்டாகவும் சொல்லுவேன், சீரியஸாகவும் சொல்கிறேன். கள்ள ஞானஸ்நானம் எடுக்கலை. பக்கத்தில் இருக்கிற இயேசு எடுத்தார் தானே? எடுத்தாரா இல்லையா? நீங்கள் ஏன் இயேசுவை பக்கமாக கல்லனை பார்க்குறீங்க? நீ கல்லனாக இருந்தால் கல்லனை பாரு, நல்லவனாக இருந்தால் இயேசுவை பாரு. சர்வ வல்லமை உள்ள தேவன் முன்மாதிரியாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு தொங்குறாரு. இவர் அவரை பார்க்குறாரு, திருடனை. அவன் தான் எடுக்கலையே. கல்லன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, அவன் பரலோகத்துக்கும் போகலை, பாரடைஸுக்கு தான் போனான், ஆவிகள் இளைப்பாடுற இடம். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த இயேசு பரலோகத்துக்கு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்துக்கு போகணுன்னா தண்ணியில் மூழ்கி என்ன செய்யணும்? மூணாவது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் அபிஷேகம் என்பது சபையில் இருக்கிறது. நீங்கள் அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர். அவர் தான் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற முத்திரை மோதிரம். பைபிள் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை அவர் தான். ஒருவேளை சபைக்கு வர முடியாது, சில நேரத்தில் வீட்டுக்கு தெரியாமல் வரோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது முழங்கால் போட்டு கதவை சாத்திக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தை விட்டு ஓடிடணுமா? இல்லை, உலகத்தோடு இருப்போம், ஆனால் உலகத்தில் இருக்கிற எதுவும் நம்மளை கரை பண்ணாதபடி பாதுகாத்து கொள்ளணும். அங்கே உலகத்துக்கு தான் வேலைக்கு போகிறோம், ஆனால் அங்கே இருக்கிற எதுவும் நம்மளை என்ன செய்யக்கூடாது? தாக்காமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் பேர் சபையில் இருக்கும்போது பரிசுத்தவானாக இருப்பாங்க, உலகத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க மாதிரி மாறிடுவாங்க. அவங்களுக்கு தலையை கொடுப்பாங்க, இங்கே வாழை கொடுப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, ஞானமாக நடக்கிறதா. அப்படி நடந்தால் தாங்க, அங்கே அப்படி நடந்தால் தான் அங்கே ப்ரொமோஷன் வரும், அங்கே அப்ரைசல் வரும், அங்கே டீம் லீடருக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், அங்கே முதலாளிக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், அப்போ தான் அங்கே உயர்வு வரும். இங்கே வரும்போது இங்கே நம்ம பரிசுத்தமாக பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா சோத்திரம் அங்கே இருந்துக்கணும். இல்லை, பைபிள் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒதுக்குகிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பரலோகம் உங்கள் பக்கத்தில் வரும். உலகத்தை விட்டுட்டு ஓட முடியாது, ஆனால் உலகம் நம்மை தொடாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு பரிசுத்தவன் அழகாக சொல்வார், தலைக்கு மேலே பறவை பறக்கிறத ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உங்கள் தலை மேலே கூடு கட்டாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. ஏன்னு சொன்னால், பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது இந்த பூமியிலேருந்து எதையும் கொண்டு போக மாட்டீங்க, அது உங்களுக்கே தெரியும். வருகை வந்தாலும் கொண்டு போக முடியாது, மரணம் வந்தாலும் கொண்டு போக முடியாது. எப்போவுமே உங்க கூட எதையும் அனுப்ப போகிறதில்ல, எல்லாருக்கும் இதுதான் நியதி. ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் கொண்டு போகலாம். என்னென்னா, நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை கொண்டு போகலாம். ஏன்னா அந்த ஆத்மாக்கள் பரலோகத்தில் நிற்கும். நாளைக்கு உங்கள் கணக்கில் கர்த்தர் அதை சொல்லுவார், இது எல்லாம் உன்னால் மீட்கப்பட்டதுன்னு சொல்லுவார். அதுதான் பரலோகத்தில் நம்ம சொத்து, வேறு எதுவும் பூமியில் இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்வார், அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள். ஸோ அது வேறு எதுவும் இல்லை, காஸ்பல். எவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்லணுமோ சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கூட்டம் நடத்துங்க,
உங்கள் பாஸ்டரை கூப்பிடுங்க, ஒரு காஸ்பல் மீட்டிங் வைங்க, வரவங்க பக்கத்தில் இருக்க புறஜாதியாரை கூப்பிடுங்க, வரவங்க வரட்டும், அவங்களுக்கு இயேசுவை பற்றின அன்பை சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறவங்க ஏற்றுக்கொள்ளட்டும், அது எல்லாம் கர்த்தர் உங்கள் கணக்கிலே வைத்துக்கொள்வார். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். சும்மா 2 நாள் கூட்டம் வச்சாங்க, கேட்டோம், பார்க்க, அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி போடப்பட்ட இந்த தீயானது இயேசு வருகிற வரைக்கும் ஒரு அக்கினியாக உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போது, ஆண்டவரே உடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திரிக்கும் போது உடைய வருகை வருமானால் எடுத்துக்கொள்ளப்படும். அது அப்படியே ஊறிடணும். இயேசுடைய வருகையில் போகணுங்கிறது அப்படியே ஒரு வாஞ்சையாக மாறிடணும். கடைசியாக 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். அடைந்த ரட்சிப்புக்கு உண்மையாக இருக்கணும், எடுத்த ஞானஸ்நானத்துக்கு உண்மையாக இருக்கணும், பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருக்கணும், வாழ்கிற வேறுபாடு உள்ள வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழணும், சொல்கிற சுவிசேஷத்தை வருகை வரைக்கும் சொல்லணும், விசுவாசிக்கிற வருகையை அவர் வர்ற வரைக்கும் விசுவாசிக்கணும். இந்த 6ஐயும் நீங்கள் கரெக்டாக செய்யும் போது கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான 2 நாளுக்காய் ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த சத்தியம் அவர்களுக்குள்ளே நிலை பெறட்டும், வருகை வரைக்கும் இந்த வார்த்தைகள் பேசட்டும். நீர் வரும்பொழுது இங்கே இருக்கிற திரளான கூட்டமாகிய ஜனம் வருகையிலும் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. உலகமோ உலகத்துக்குண்டானவைகளோ பின்னோக்கி இழுத்து விடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. 2 நாட்களும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க கிருபை பாராட்டும். வந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை தாரும். இந்த சபையினுடைய தூதனுக்காக, பாஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம், அவர் குடும்பத்துக்காக செபிக்கிறோம், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்து தோள் கொடுத்து ஆண்டவரே ஜெபித்து கொடுத்து உதவின ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.